ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஹெல்ஸ்ட்ராம் பில்கேட்ஸை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இது அவன் பண்ண சதி. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹெல்ஸ்ட்ராம், இது நேச்சுரல் கிடையாது, இது வந்து கெமிக்கலால் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸை சாப்பிடக்கூடாது, மிதிக்கக்கூடாது, கையில் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷுவல் வந்து கர்நாடகாவில் தார்வாட் மற்றும் உபலி. ஸோ அங்கே வந்து இந்த ஐஸ் கட்டிங்கை மறுநாள் ஆனதுக்கப்புறமும் அது வந்து கரியலை. ஜியோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட், இது வந்து பில்கேட்ஸ் தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் இப்போ வரைக்கும் அது வந்து அண்டர் ரிசர்ச் தான் இருக்குங்க. ஸோ ஸ்டில் ஆன் ஸ்டடீஸ், இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ டெஸ்டிங் கூட பண்ண வந்து ஆரம்பிக்கலை. அண்ட் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் ஹார்ம்ஃபுல், இது வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாட் எவர் இட்ஸ் ஹேப்பனிங் இஸ் டோட்டலி நேச்சுரல். கிளைமேட்டை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் வந்து ஏன் கரியலை ஆஃப்டர் த நெக்ஸ்ட் டே, ரெயின்ஃபால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஏன் வந்து கரியலைன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து இன்னும் கூலாக தான் இருக்குது. ஸோ கூலாக இருந்ததால தான் இன்னும் வரைக்கும் அந்த ஐஸ் கட்டி வந்து கரியலை. அதுதான் ஒரு சயின்டிஃபிக் ரீசன். மற்றபடி வந்து லைக் அது கெமிக்கலோ இல்லை வேறு எதுவோ கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் நார்மல். ஸோ அதுக்காக தான் வந்து நியூஸ் சேனல்லையும் எதுவும் வந்து அதை பற்றி பேசலை. வெறும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பயம்படுத்திட்டு இருக்காங்க. சும்மா இது கெமிக்கலு, சாப்பிடக்கூடாது, கை வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு.